ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் வச்சு பச்சடி பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுங்க. சூடான சாதத்தோட இந்த பச்சடி வச்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த பச்சடி நம்ம சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கவும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி பச்சடி நாங்கள் வெண்டைக்காயில் பண்ணுவோம், கத்திரிக்காய், பாகக்காய் இதில் எல்லாம் இந்த மாதிரி பச்சடி பண்ணுவோங்க. ஒரு தடவை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு கத்திரிக்காய் நான் சின்ன கத்திரிக்காவாக பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி சின்ன சின்னதாக. இதுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி இந்த அளவு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கிறேங்க. இதில் லாஸ்ட்டில் நம்ம வெல்லம் போடணும், அதனால் இந்த வெல்லம் நாட்டு சக்கரை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வீட்டில் அரைச்சது, எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன். தேங்காய் துருவல் 1 ஸ்பூனும் கொஞ்சோண்டு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த பச்சடி மண்சட்டியில் தான் செய்ய போகிறோம். சட்டி சூடாக்கிட்டு அதில் கசிஞ்சு வருங்க எண்ணெய், அதெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிங்க. எவ்வளோ எண்ணெய் தொடச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த எண்ணெயோடையே நம்ம சமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எண்ணெய் பிசுக்கு வாடை நம்ம குழம்பு வச்சாலும் சரி, கூட்டு வச்சாலும் சரி, அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நல்லா தொடச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் சன்ஃப்ளவர் ஆயில் விடலாம், நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிலை போட்டு பொரியட்டும். செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பாக ஒரு தடவை மிஸ் பண்ணாமல் இந்த பச்சடியை செஞ்சு பாருங்கள். வெங்காயம் எடுத்து வச்சோம்ல, அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த அளவு வதங்கினா போதுங்க. இதுலேயே நம்ம எடுத்து வச்ச ஒரே ஒரு தக்காளி இல்லையா, அதையும் கட் பண்ணி போட்டு தக்காளியை நல்லா வதக்கலாம். இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கத்திரிக்காவை போட்டுடலாம். கத்திரிக்காய் நறுக்குன உடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா கருப்பாயிரும். நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கத்திரிக்காவையும் நல்லா கலந்து விடலாம். 1 நிமிஷம் நல்லா ஸ்டவ்வில் வச்சு கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச குழம்பு மிளகாய்த்தூள், நான் வீட்டில் அரைச்சது, இதுலேயே பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு அரைச்சதுங்க. அதனால் வேறு எதுவுமே நான் போட்டுக்கல. குழம்பு மிளகாய்த்தூள் போட்டால் தான் இந்த பச்சடிக்கு நல்லாயிருக்கும். சாம்பார் தூள் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு பண்ணுங்கள். இப்போ தூளையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதையும் கரைச்சி விட்டுக்கலாம். நீங்கள் இதே மெத்தடில் இந்த பச்சடியை செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் மட்டும் இல்லை, இதில் வெண்டைக்காய், பாகக்காய், கொத்தவரங்காய், இந்த காயும் வச்சு இந்த மாதிரி பச்சடியை நம்ம பண்ணலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுறலாம். ஏன்னா கத்திரிக்காய் நமக்கு வெந்து வரணும், அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷமாவது நம்ம வேக விடணுங்க. இல்லை தேங்காய் துருவல் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். ஒரே 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் எடுத்து வச்சோம், அதையும் போட்டு கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். சாம்பார் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சாதத்தோடையும் நான் பிசைஞ்சு சாப்பிடுவேன். சூடான சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்டு ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய் பச்சடி. இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச வெல்லமும், நாட்டு சக்கரை கொஞ்சமாவது போடுங்க, அதான் நல்லா இருக்குங்க. இதில் கொஞ்சம் கறிவேப்பிலையும் பிச்சு போட்டு கலந்து விட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வில் வைக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், அருமையான பச்சடி ரெடி. நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து செஞ்சு பாருங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு ஒரு லைக் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.